உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் இப்படின்னு சொல்ற பெயர் அரசாங்கம் செய்யக்கூடிய சில நலத்திட்ட உதவிகளுக்கு வைக்கப்பட்டுச்சு. இங்கே நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறத 4 வருஷத்துக்கு பிறகுதான் இந்த அரசாங்கம் செய்யணுமா, அதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யறதுக்கு முடியாதான்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் ஏகப்பட்ட குரலை எழுப்பியிருந்தாங்க. அதுல சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு வழக்கை கொண்டு தொடர்கிறார். அதுல என்ன போட்டிருக்கு, எப்பா அவங்க நலத்திட்ட உதவிகள் மக்களுக்கு செய்கிறாங்க, செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு, பணம் யாருடையது அப்படின்னு கேட்டால் அதுவும் மக்களுடைய பணம், அரசாங்கத்துக்கு போகுது வரியா, அவங்க எடுத்து செலவு பண்ணுறாங்க. அதற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நபருடைய பெயரை பயன்படுத்துறது எப்படி? பொதுவான பெயராக இருந்தால் சரி, ஒரு நபருடைய பெயரை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை போட்டு ஒரு வழக்கை தொடர்கிறார். அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதில் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர்லாம் பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா இது அரசாங்கத்துக்கான பணம்ங்க, மக்களுக்கான பணம், மக்களுக்கு நல்லது செய்கிறீங்க, தனிப்பட்ட நபர் இதில் ஒரு கிரெடிட் எடுத்துக்கிடக்கூடாது. ஆளும் முதலமைச்சருடைய ஃபோட்டோ வேணால் பயன்படுத்தலாம், வேறு தலைவர்களுடைய புகைப்படம் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. இல்லை முதலமைச்சர் நலத்திட்ட உதவிகள் அப்படின்னு சொல்லி பொதுவான பெயர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்துருச்சு. இந்த தீர்ப்பு அதிமுகவினுடைய வெற்றி. ஆனால் திமுகவுக்கு பெரும் தோல்வி. அவங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியில் இது மிகப்பெரிய ஓட்டையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இன்னும் சில முக்கியமான தரவுகள் எல்லாமே வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இதன் மூலமாக அவங்க திராவிட இயக்கத்துடைய தலைவருடைய பேரில் எடுக்கிற முடிவு வந்துட்டாங்க. காரணம் அண்ணா படத்தை போடக்கூடாதுன்றாங்க, எம்ஜிஆர் படத்தை போடக்கூடாதுன்றாங்க, ஜெயலலிதா படத்தை போடக்கூடாதுன்றாங்க, கலைஞர் படத்தையும் போடக்கூடாதுன்றது தான் அர்த்தம். இது அதில் என்ன தெரியுது, திராவிட இயக்கத்துடைய தலைவருடைய படத்து பேரை எல்லாம் குடி தோண்டி புதைக்கிற ஒரு வழக்கை அதிமுக திராவிட இயக்கத்துக்கு மிகப்பெரிய துரோகத்தை இவர் செய்துட்டார். அரசின் திட்டங்களுக்கு முதல்வருடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால யார் ரொம்ப பெரிய அளவில் காண்டாயிட்டாங்கன்னா, RS பாரதி அவர்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் சொல்லி இது திராவிட கட்சிகளுக்கே அதிமுக செய்த துரோகம், இனிமே கருணாநிதி அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்த முடியாது, ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்த முடியாது, எம்ஜிஆர் புகைப்படத்தை பயன்படுத்த முடியாது, இப்படி புகைப்படத்தை எதுவுமே பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு நம்மளை தள்ளிட்டாங்க. திராவிட கட்சிகளுக்கே இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பெரிய ஒரு ஆப்படிச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக கதறாங்க. அப்போ RS பாரதி அவர்களுடைய இந்த வார்த்தையிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று கேட்டால் வேற எதுவுமே இல்லை, இவ்வளோ நாள் நம்ம பணத்தில் தான் மக்கள் மனதில் இந்த மாதிரியான அரசியல் தலைவர்களை ஒட்ட வைத்து கொண்டிருந்தார்கள், இன்னைக்கு அது புடுங்கப்பட்டிருக்கிறது, இனி அந்த ஒட்ட வைக்கும் வேலையெல்லாம் வேண்டாம். நீதிமன்றமே சொல்லிருச்சு, அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஓகே அவருடைய ஃபோட்டோ வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் பெயர் எல்லாமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஒட்டுமொத்த தமிழக அரசியலும் இது ஒரு பெரும் சிக்கல் தான். குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு சிக்கல். சரி, இது ஏன் திராவிட கட்சிகளுக்கு மட்டும் சிக்கல், வேறு கட்சிகளுக்கெல்லாம் இந்த சிக்கல் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். வேறு கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யலை. நாம் தமிழர் கட்சி ஆட்சி செய்யலை, தாவேகா ஆட்சி செய்யலை, பாஜக ஆட்சி செய்யலை, இப்படி யாருமே ஆட்சி செய்யலை. கூட்டணி ஆட்சி செஞ்சிருக்கு, ஆனால் இவங்க தனிப்பட்ட முறையில் ஆட்சி செய்யலை. இவங்க ஆட்சி செய்யாததுனால இவங்களுடைய தலைவர்கள் அப்படிங்கிறவங்களுக்கும் இவங்களுடைய பெயருக்கும் அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவ்வளோ நாள் உங்களுடன் ஸ்டாலின், இதோ உடல் நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை முன்னிலைப்படுத்தி அதில் ஸ்டாலின் அப்படிங்கிறத மட்டும் ரொம்ப பெருசாக எழுதுவாங்க. அப்போ இந்த ஸ்டாலின் அப்படின்னு சொல்கிறது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பேசி இந்த ஸ்டாலின் அப்படிங்கிற பெயருக்கு பெரிய அளவில் ஒரு வரவேற்பு வரும், அந்த வரவேற்பு ஓட்டாக கன்வெர்ட் ஆகும், கண்டிப்பாக ஆகும். இதில் கலர் கோடிங் விளையாண்டுருக்கு, ஸ்டாலின் அப்படிங்கிற ஃபாண்ட் சைஸ் விளையாண்டுருக்கு, இது எல்லாமே சைக்காலஜிக்கல் அடிப்படையில் தான் அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் தீர்ப்பு இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்க்கல. இல்லை ஸ்டாலின் அப்படிங்கிற பெயரை நாளைக்கு நல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் தொடங்க போகிறோம், உடல் நலத்தை காக்கும் ஒரு திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதனால் இந்த ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் அந்த திட்டத்துக்கு மட்டும் பயன்படுத்துறதுக்கு அனுமதி தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அனுமதியே கிடையாதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்ல தீர்ப்பு, மக்களாகிய நீங்களும் இந்த தீர்ப்பை வரவேற்பீர்கள் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. எதுக்கு, நம்ம காசை எடுத்து அவங்க செலவு பண்ண போறாங்க, அதுல செலவு பண்றதுக்கு அவங்களுடைய பெயரை போட்டு நமக்கு ஏன் செலவு பண்ணணும்? ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய அம்மா உணவகம், அது பொது பெயர் அப்படின்னு சொல்லலாம். கலைஞர் காப்பீட்டு திட்டம், அதுவும் ஒரு பொது பெயர், இதெல்லாம் பிரச்சனை வரல. ஆனால் இந்த இடத்துல ஸ்டாலின், எடப்பாடி அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே சிக்கல் வருது. அந்த சிக்கல் இன்றுடன் எரியப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன மாதிரி இது ஒரு தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி நம்முடைய நீதி அரசர்களே புடுங்கி விட்டார்கள். இனிமே இந்த ஒரு பெயருக்கு பஞ்சாயத்து தேவையில்லை.
பெயர் மாற்றுங்க, உங்களுடன் முதலமைச்சர், நலம் காக்கும் முதலமைச்சர் மாத்துங்க, செமையா இருக்கும், மக்கள் அதையும் என்ஜாய் பண்ணிட்டு போட்டுமே. அப்போ ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்றாங்க, உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், இந்த பெயரை வேணா இப்ப எடுத்திருக்கலாம், ஆனா மக்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது தெரியும். எனவே இந்த பெயரில் ஸ்டாலின் இல்லைன்னா கூட கண்டிப்பா மக்கள் மனதில் கிராமப்புறங்களில் ஸ்டாலின் அப்படிங்கிற பெயர் எப்போதுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்திருக்காரு ஆர்எஸ் பாரதி அவர்கள். தவறு செய்யாத நமக்கு காவல்துறையை பார்த்தா பயமா இருக்கு. எதுக்கு பயம்? என்ன எதுக்கு தேவையில்லாத வம்பு காவல்துறை அதிகாரிகளிடம் அப்படின்னு சொல்லி. ஆனா தவறை மட்டுமே செய்யக்கூடிய ரவுடிகளுக்கு காவல்துறையை பார்த்து ஒரு பயமும் கிடையாது. ஒன்றை நான் பார்த்துட்டேன், எரியிற வெடிகுண்டுல மூளையெல்லாம் செதறிடும், உன்னுடைய குடும்பத்தையே கருவறுப்போம் அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாங்க ரவுடிக. காவல்துறை அதிகாரிகள் மாஸ்க் போட வேண்டிய ரவுடிகள் மாஸ்க் போடாம காவல்துறை அதிகாரிகளை பார்த்து கெட்ட வார்த்தை பேசுறாங்க. மாஸ்க் போடாம தைரியமா இருக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் மாஸ்க் போட்டு கேமராவுக்கும் ரவுடிகளுக்கும் பயந்த மாதிரி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க. அந்த ரவுடிகள் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பத்தை அழிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க, வெடிகுண்டு வீசும் அப்படின்னு சொல்றாங்க, உன் ஃபேஸை நான் பார்த்துட்டேன், உன்னை செதறடிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. ஆனா காவல்துறை அதிகாரி உட்காரப்பா, 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 உட்காரப்பா அப்படின்னு சொல்றாங்க. நாலு அப்பயே உட்கார வைக்க முடியல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்றால், ஒரு சாதாரண மனிதன், ஒரு பாமரனை செவில் அறைவது, பேர் கேட்காமலே அடிக்கிறது, இல்லை இந்த லாக்அப்புக்கு கொண்டு போய் அவங்கள லத்தி சார்ஜ் பண்ணுறது, இதெல்லாம் செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இந்த ரவுடிகளை ஏன் தொட முடியலை? அப்போ அவங்கன்னா பயம் கிடையாது, இவங்கன்னா பயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஸோ காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் இது ஒரு பெரிய அவப்பெயராக இருக்குது. இதை எப்படி காவல்துறை அதிகாரிகள் சைலண்ட் பண்ண போகிறாங்க? மக்கள் மத்தியில் இந்த வீடியோ ரொம்ப வைரல். ஸோ காவல்துறை அதிகாரிகளை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, செவில் அரைஞ்சிருவாங்கிறாங்க, இல்லாட்டி பெரிய அளவில் வெடிகுண்டு வீசிடுவோங்கிறாங்க, இவனெல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்கானுங்களே அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டாப்பிக்காக மாறி இருக்கு. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓபிஎஸ் விரும்பினால் அடுத்ததாக பிரதமர் வராரு பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டுக்கு 26ஆம் தேதி ஏதோ வராரு. அவரை பார்ப்பதற்கு நாங்கள் அனுமதி வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்லி நயனா நாகேந்திரன் அவர்கள் கூறியிருக்கிறார்களாம். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் ஆல்ரெடி கேட்டிருக்காரு, பா பிரதமரை பார்க்கணுமப்பா அப்படின்னு சொல்லி நிறைய கால்லாம் பண்ணாராமே நயனா நாகேந்திரன் அவர்களுக்கு. ஆனால் அண்ணன் எடுக்கலையாமே, அதனால தான் கோவிச்சுக்கிட்டு திமுக போயிட்டாராமே. இப்போ தான் ஓபிஎஸ் அவர்கள் சொல்கிறார், எனக்குன்னு ஒரு தனி மரியாதை, சுயமரியாதை இருக்குது, அதை விடுத்து நான் எப்படி அரசியல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காராமே. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னதில் திமுக வந்துட்டாக, விசிக இருக்காக, மதிமுக இருக்காக, தேமுதிக உள்ளே வந்தாங்க. தேமுதிக உள்ளே வந்ததுனால மதிமுக வெளியேற நினைச்சாங்களாம். மதிமுக வெளியேறி விட்டார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியானது. வைக்க பதறி அடிச்சுட்டு, ஏன்யா கிடைக்கிற 1-2 சீட்டு கூட கிடைக்காம பண்ணிடுவீங்க போல, தேமுதிக உள்ள வந்தா என்ன, வெளியில போனா என்ன, நாங்க திமுக கூட்டணியில தான்ப்பா இருக்கோம், நாங்க பிரிந்துலாம் போகல, நம்புங்க, நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார். அப்போ தேமுதிக வந்துட்டாங்களாம். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டாங்களாம். இதை கொஞ்சம் பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க, திமுக இப்போ சாதிய சங்கங்களை மட்டுமே நம்பி இருக்கிறது, சாதிய அடையாளத்துடன் யார் வந்தாலும் அவங்கள ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக மாறிவிட்டது திமுக. ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கு, தேமுதிக பிரேமலதா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கு, மதிமுக அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கு, விசிக அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பின்னாடி ஒரு சாதி இருக்கு. இவங்க எல்லாருமே இந்த சாதியை ஒழித்த திமுக அப்படின்னு சொல்ற கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க. ஆனா எல்லாருக்கும் தனித்தனியான சாதிய கோட்பாடுகள், அவங்களுக்கான மக்கள் ஆதரவு அப்படிங்கிறத திமுக கிராஸ் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். இதுல சாதியை ஒழித்த பெரிய மண்ணுன்னு பேசுவாங்க, பெரிய மண்ணுலாம் கிடையாது, பெரிய பெரிய மண்ணு தான் இது. இப்போ ஒரு கார்டுக்கு ஒரு பொருள் வாங்கி தான் ஆகணும், இல்லைன்னா காசு வாங்க மாட்டாங்கிறீங்களா? சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. இல்லைண்ணா கார்டுக்கு பொருள் வாங்கினாதான் காசு வாங்கணும், என்னென்ன அர்த்தம்? இதை வாங்கினா தான் அது கிடைக்கும், அது வாங்கலைன்னா அது கிடைக்காது. ரேஷன் கடையில் போய் தனியார் பொருட்களை பிஸ்கெட்டையோ ஆயிலையோ நம்ம வாங்குவோமா? ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்களை மட்டும்தான் வாங்குவோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் தனியாக ப்ரைவேட்டில் ஏதோ வாங்கி வச்சுக்கிட்டு இதையும் வாங்கினா தான் உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் தருவோம், இல்லாட்டி தரமாட்டோம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னால், யார் நீங்களாம் எங்கேருந்தையா வாரீங்க? 10 ரூபா ஊழல் பாலாஜி அவர்களை மிஞ்சிருவீங்க போலையப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இவங்களுடைய இந்த ஒரு செய்கை.
ரேஷன் கடையில் வரக்கூடிய மக்கள் 92 ரூபாய்க்கு சாதனத்தை வாங்கி 10 ரூபாய்க்கு நீ பிஸ்கெட்டை வாங்கினாதான் 92 ரூபா சாதனத்தை தர முடியும்னு சொன்னா அவன் வீடியோ எடுக்காம வேற என்ன எடுப்பான்? எடுத்து போட்டான், வெளியில விட்டு போட்டான். இதே மாதிரி எத்தனை ரேஷன் கடையில் நடக்குது அப்படிங்கிறது இனிமே வீடியோ எடுங்க, வெளியில விடுங்க, அவங்களுடைய வேலைக்கு ஆப்படிக்கலாம். ஏன்னா மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஊழியர்கள் எல்லாம் இருக்கவே கூடாது அரசாங்க வேலைகளில். கிருமிகள் மாதிரி ஃப்ளஷ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிடணும்? அப்படியே தூக்கி வெளியில எரிஞ்சிடணும். இதுல இன்னொரு பக்கம் திமுகவும் காங்கிரஸும் மோதிக்கிறாங்க ஒரு இடத்துல. எந்த இடத்துலன்னு சொல்லி பார்த்தா திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக காங்கிரஸ் இடையே மோதல். அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா WWE தோத்து போயிடும் போல. சரி, இங்கே தான் சண்டை அப்படின்னு சொல்லி பார்த்தா மேலே கன்னியாகுமரியில் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழாவுக்கு வருகை தர இருந்த முன்னாள் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி வருகைக்கு எதிர்ப்பும் ஆதரவும் அப்படின்னு சொல்லி 2 பேர் கோஷ்டி மாற்றி அடிச்சுக்கிறாங்களாம். என்னையா இங்கெல்லாம் அரசியல் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாக்கடைன்னு சொல்லுவாங்க. இது ரவுடிசமாக மாறிட்டு இருக்குங்க. மாற்றி அடிச்சுக்கிறாங்க. கொலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதுமாக பல சிக்கல்களை உருவாக்குது. பாலியல் வன்புணர்வு செய்யக்கூடிய நபர்களை எங்களுடைய அனுதாபிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. மாற்றான் பொண்டாட்டி பற்றாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கத்தின் மீது ஈர்ப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. திருட்டு கிடையாது, அது முறைகேடுன்னு சொல்லணுங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. நாம பாட்டுக்கு சாதாரணமாக இருந்துட்டு போவோம். இப்போ தான் அரசியல் படித்து முடிச்சிருக்கோம். இனி தானே, அந்த ரால இந்த கோடு எப்படி மேலே இழுக்கிறது அப்படிங்கிறத படிச்சுட்டு CAL அரசியல் எல்லாத்தையும் படிச்சிருவோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.